அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்குது இந்தியா. இந்த விஷயம்தான் இப்பொழுது உலகம் முழுவதும் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வருது நண்பர்களே. ஏன்னா இந்தியா அடிச்ச அடி அப்படி. இந்த நியூஸ் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 5 நாடுகள் அரசுமுறை சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பி இருக்கிறார் நண்பர்களே. கடைசி நாடாக அவர் இத்தாலி போயிருந்தாரு. அங்கே அவரும் இத்தாலிய நாட்டு பிரதமரான திருமதி மெலோனி அவர்களோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டது பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது. அதே செல்ஃபியை வைத்து இந்தியாவுடைய கீழ்த்தரமான எதிர்க்கட்சியான இத்தாலியை பூர்வீகமாக கொண்ட சோனியா காந்தியுடைய கட்சியான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராகுல் காந்தி முதற்கொண்டு பலரும் ரொம்ப கீழ்த்தரமாக அதை பற்றி விமர்சனம் செய்ததை பார்த்து உண்மையிலேயே இவங்கெல்லாம் மனுஷங்க தானா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு எண்ணமும் நம் மனதில் பின்னாடி ஓடிக்கொண்டே தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, காங்கிரசும் திமுகவும் எப்பொழுதுமே இப்படி ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களை செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான். நேருவையும் மவுண்ட் பேட்டனுடைய மனைவியையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சதே இந்த காங்கிரஸ்காரங்க தான் அப்படிங்கிறதையும் நாம மறந்துவிடவில்லை. பாரத பிரதமருடைய இத்தாலி பயணத்தை பற்றியும் இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிற சரியான சம்மட்டி அடியை பற்றியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நாம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் நண்பர்களே. நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையே பயங்கர பரபரப்புக்குள்ளாயிருச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்த சம்மட்டி அடி தான். இந்தியாவுடைய ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர ரெப்ரசன்டேட்டிவ் அங்க பேசுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின பாகிஸ்தானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியா காஷ்மீர்ல பயங்கர கொடுமைகளை செய்வதாக மீண்டும் ஒரு முறை சொன்னாரு. வழக்கமாக இவங்க ஒவ்வொரு ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஜெனரல் அசம்பிளிலையும் பிற மீட்டிங்களையும் பேசிக்கொண்டே வருகிற விஷயம் தான் அது. இந்த முறையும் அவங்க அதை பேசினாங்க. இதுக்கு பதில் சொன்ன நம்மளுடைய ஐக்கிய நாடுகளுடைய பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவான ஹரீஷ் பர்வதனேனி பாகிஸ்தானை சும்மா வெச்சு செஞ்சார் நண்பர்களே. அவர் இந்தியாவின் சார்பாக பேசினாரு. அப்ப அவரு என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, பாகிஸ்தான் தன்னுடைய நாட்டு மக்கள் மேலேயே விமானத்திலிருந்து குண்டுகளை வீசி பேரழிவை உண்டாக்கி இருக்கிற நாடு. அது ஒரு இன அழிப்பையே செய்திருக்குது. இந்த நாட்டில் வாழ்ந்த இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இருக்கிற இடமே தெரியாம பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்துக்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் கொடூரங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறாங்க. இவங்க இந்து பெண்களையும் கிறிஸ்தவ பெண்களையும் கட்டாய மதம் மாற்றி தங்களுடைய, அதாவது இஸ்லாமிய ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத ஒரு நார்மலைஸே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய நாட்டு மக்களின் மீதே இப்போ வடக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு சில இடங்கள்லையும் சரி, பலூச்சிஸ்தான்லையும் சரி, தன்னுடைய நாட்டு ராணுவத்தை கொண்டே தன்னுடைய நாட்டு மக்களின் மீதே குண்டுமழை பொழிந்து அந்த இன மக்களை அழிக்கிற நோக்கத்தோட பாகிஸ்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் விட பாகிஸ்தானுடைய முழு நேர வேலையே தன்னுடைய அண்டை நாடுகள் மேல அது தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விடுறது தான். இத்தனை நாளா இந்தியாவை தான் பாகிஸ்தான் தன்னுடைய முக்கியமான டார்கெட்டா வச்சிருந்தது. அதனால இந்தியாவுடைய எல்லையை ஒட்டி நிறைய ட்ரைனிங் கேம்புகளை, தீவிரவாதிகளுக்கான பயிற்சி முகாம்களை வச்சுக்கிட்டு அங்கே பயிற்சி பண்ணி இந்தியாவுடைய காஷ்மீர் மற்றும் பஞ்சாபுக்குள்ள ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருந்தது. ஆனால் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுடைய கைக்கு போன பிறகு தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் முட்டிக்கிச்சு. இதனால பாகிஸ்தான் தாலிபானை பழிவாங்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பொதுமக்கள் மேல இது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்குது. கடந்த ரம்ஜான் மாதத்துல எல்லாரும் நோன்பு இருக்கிற சமயத்துல பாகிஸ்தான் தன்னைய ஒரு நல்ல இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிக்கிற பாகிஸ்தான் தன்னுடைய விமானப்படையை அனுப்பி ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஊடுருவி அங்க ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரான காபூல்ல இருக்கிற ஓமிட் டி அடிக்ஷன் சென்டர்ல குண்டு மழை பொழிஞ்சது. ஆப்கானிஸ்தானுக்கு விமானப்படையே இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்க குறிப்பிட வேணும். அப்படிப்பட்ட ஆப்கானிஸ்தான் மேல தன்னுடைய விமானப்படையை அனுப்பி, அதுவும் எப்ப ரம்ஜான் மாசத்துல இஸ்லாமிய உலகமே நோன்பு இருக்கிற சமயத்துல
பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மேலே, அதுவும் ஒரு டி அடிக்ஷன் சென்டர், அது வந்து ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையின் மேலே குண்டு மழை பொழிஞ்சது. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 750 பேர் அங்கே இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மேற்கோள் காட்டி ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தானை வெளுத்து கட்டுச்சு நண்பர்களே. அது மட்டும் இல்ல, கடந்த ஒரு மாதத்துக்குள்ளாக 756 அப்பாவி பொதுமக்களை ஆப்கானிஸ்தானில் மட்டுமே வச்சு பாகிஸ்தான் கொண்டிருக்குது அப்படின்னு இந்தியாவுடைய ஐக்கிய நாடு தூதர் சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் வந்து ஐக்கிய நாடுகளுடைய ஒரு அமைப்பான UNAMA அப்படின்னு அழைக்கப்படுகிற யுனைடெட் நேஷன்ஸ் அசிஸ்டன்ஸ் மிஷன் இன் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது ஆப்கானிஸ்தானில் போய் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு உதவுவதற்காகவே ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு தனி அமைப்பை உருவாக்கி இருக்குது, இந்த UNAMA அப்படின்னு. அந்த அமைப்பு கொடுத்த ரிப்போர்ட்டையே சுட்டிக்காட்டி இந்தியாவுடைய ஐக்கிய நாடுகளுக்கான பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஹரீஷ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ஐக்கிய நாடுகள் சபையுடைய அமைப்பான UNAMAவே கடந்த ஆண்டில் மட்டும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் மீது 96 தாக்குதல்களை நடத்தி இருக்குது அப்படின்னும், அதில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னும் ரிப்போர்ட் கொடுத்திருக்குது. இதையெல்லாம் தான் செஞ்சுட்டு இப்பொழுது இங்க வந்து நல்லவனாட்ட இந்தியாவின் மீது வீண் பழி சுமத்திக்கிட்டு இருக்குது பாகிஸ்தானு. திருடன் திருடன்னு கத்திக்கிட்டே ஓடுனானா திருடன். அந்த மாதிரி எல்லா நாசகார வேலைகளையும் செய்கிற பாகிஸ்தானு இந்தியாவை பார்த்து குற்றம் சாட்டுகிறது வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த விஷயம் உலக அளவில் இன்றைக்கு பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வருது நண்பர்களே. அதற்கு காரணம் என்னன்னா, ஐக்கிய நாடுகள் சபை முன்னாடி பாகிஸ்தான் வந்து தான் வந்து ஏதோ ஒரு அமைதியை விரும்புகிற நாடு, அதனால தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியஸ்தம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்படின்லாம் வந்து ஒரு சீன் போட்டது. அதை முற்றிலுமாக தகர்த்தெறிஞ்சிருக்குது இந்தியா அப்படிங்கிறது தான் இதற்கான காரணமே. சரி நண்பர்களே, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தன்னுடைய 5 நாடுகள் சுற்றுப்பயணத்துடைய கடைசி லெக்காக நம்முடைய பிரதமர் வந்து இத்தாலி போயிருந்தாரு. அங்கு இத்தாலி சென்ற நம்ம பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பை வழங்கினாங்க இத்தாலிய அரசு. இத்தாலிய நாட்டு பிரதமரான திருமதி மெலோனி வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மிகவும் மதிக்கிற பெண்மணி. இதற்கு முன்பே பல வருடங்களுக்கு முன்பே கூட மெலோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உலகத்திலேயே தான் அதிகமாக மதிக்கிற ரெஸ்பெக்ட் பண்ணுகிற அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. மதிக்கிற பெரும் தலைவராக திரு மோடி அவர்கள் திகழ்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் திரு மோடி அவர்கள் தான் தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட திருமதி மெலோனி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால எப்போதுமே எந்த மீட்டிங்க்கு திரு மோடி அவர்கள் போனாலுமே அங்க திருமதி மெலோனி வந்தாங்கன்னா உடனே அவங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கிறது வழக்கம்தான். அதே போல தான் இந்த முறையும் பிரதமர் மோடி அவர்களோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டாரு திருமதி மெலோனி. அப்படியே அவர் செல்ஃபி எடுப்பதற்கு முன்பாக பிரதமர் மோடி அவர்கள் மெலோனி அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் சாக்லேட்டை கொடுக்குறாரு மெலோனிக்கு. அந்த சாக்லேட்டுடைய பேர் மெலோடி. அந்த சாக்லேட்டை பார்த்த உடனே மெலோனிக்கு பயங்கர சிரிப்பு. அதையும் அவர் தானே வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி அந்த சமூக வலைதளத்தில் வெளியிட்டாங்க. இந்த மெலோடி அப்படிங்கிற சாக்லேட் சாதாரண ₹1 சாக்லேட் தான். அந்த சாக்லேட் நம்ம ஊரில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிற சாக்லேட் தான். அந்த சாக்லேட்டை மோடி அவர்கள் மெலோனிக்கு கொடுத்ததோட விசேஷம் என்ன அப்படின்னா, சென்ற முறை பிரதமர் மோடி அவர்களும் மெலோனி அவர்களும் சந்தித்து கொண்ட போது அவர்கள் இருவருடைய சந்திப்பையும் இத்தாலிய ஊடகங்கள் மெலோடி சந்திப்பு அப்படின்னு சொல்லி தான் அவங்க எழுதியிருந்தாங்க. மெலோனியில் இருக்கிற மெலோவும் மோடியில் இருக்கிற டியும் ரெண்டையும் சேர்த்து மெலோடி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இந்த மெலோடிக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது ஆங்கிலத்தில். அது வந்து மென்மையான அருமையான ராகம் அப்படிங்கிறதான். உங்களுக்கும் மெலோடினாலே தெரியும், இளையராஜா பாட்டுக்கள் அப்படின்னாலே மெலோடி தான். கரெக்டா? அதுதான் அதனுடைய அர்த்தமும். அதாவது ஐரோப்பிய ஊடகங்கள்லாம் இந்தியாவுக்கும் இத்தாலிக்கும் இருக்கிற நெருக்கத்தை பாராட்டி, இந்தியாவும் இத்தாலியும் செய்து கொண்டிருக்கிற ஒப்பந்தங்களை பாராட்டி, இந்த முறை இந்தியாவும் இத்தாலியும் சிறப்பு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாராட்டி அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இதை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தா,
நமக்கே அருவருப்பாக இருக்குது நண்பர்களே. பிரதமர் மோடி அவர்களும் திருமதி மெலோனி அவர்களும் எடுத்துக்கொண்ட செல்ஃபியை போட்டு அதற்கு கீழ்த்தரமான அர்த்தங்களை கற்பித்து அவர்கள் பேசுகிறாங்க. அதுவும் ஏதோ கீழ்மட்டத்தில் இருக்கிற ஆளுங்க, இப்போ அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் பேசுகிறாங்கன்னா கூட அதை யாரும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஆனால் பாரத பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கிற இத்தாலிய பூர்வீகமாக கொண்ட சோனியாவுடைய மகன் திரு ராகுல் காந்தி இதை சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப இரட்டை அர்த்தம் கற்பிக்கும் விதமாக கீழ்த்தரமாக அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பலரும் இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்களுடைய இத்தாலிய பயணத்தை பற்றி விமர்சித்திருக்கிறது உண்மையிலேயே நமக்கு அருவருப்பாக தான் இருக்குதுன்னே சொல்லணும் நண்பர்களே. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய டிஎன்ஏவே அப்படிதான், திமுகவுடைய டிஎன்ஏவே அப்படிதான். இந்தியாவுடைய முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருந்தபோதே ஜவஹர்லால் நேருவுக்கும் அப்பொழுது இருந்த மவுண்ட் பேட்டன் இருக்காரு, அவருடைய மனைவிக்குமே இப்படிப்பட்ட கீழ்த்தரமான விமர்சனங்களை வைத்தவர்கள் தான் இந்த காங்கிரஸ்காரங்க அப்படிங்கிறத இங்கே நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்க அப்படித்தான் அப்படின்ட்டு போயிடுறது தான் இதுக்கு நல்லது. பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா வந்திருக்கிறார் நண்பர்களே. இன்றைக்கு கேபினட்டுடைய உயர்மட்ட மீட்டிங் நடக்குது. அதில் பல முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. ஏன் கேபினட் ரீஷஃபில் கூட நடக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கூடிய விரைவில் தமிழக பாஜகவுடைய தலைமைக்கு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நம்மை போல பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த ஒரு நல்ல செய்தியும் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேங்க. பாய்.